அது பச்சை பசேல்னு நல்லா கலகலன்னு இருக்கிற அழகான கிராமம். அந்த கிராமத்துல சுசீலா குரவையா தம்பதிங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சுரேஷ் அப்படிங்கிற ஒரே ஒரு பையன் இருந்தான். மாமியாரான சுசீலாம்மா கஞ்ச பிஸ்னாரியா இருந்தாங்க. ₹1 செலவு பண்ணணும்னா அப்படி பின்னாடி முன்னாடி பாக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு சுரேஷ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா. அவனுக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. டெய்லி சாப்பாடு சாப்பிடணும்னா தூங்கணும்னா அவளுக்கு நான்வெஜ்ஜ சாப்பிட்டே ஆகணும். ஒரு நாள் மத்தியான நேரத்துல சாப்பிடுற நேரத்துல அன்னைக்குதான் முதல் யுத்தம் ஆரம்பமாச்சு. அவனிக்கு மாமியார் சாப்பாடு எடுத்து வைக்கும் போது தட்டுல வெறும் பருப்பு சாம்பார பார்த்த அவனி, ஐயோ அத்தை, என்ன அத்தை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, ஒரு முட்டை கூட இல்லையா, வெறும் பருப்பு சாம்பார வச்சிருக்கீங்க. ஐயோ அவனி, பருப்பு சாம்பாரெல்லாம் உடம்புக்கு நல்லதுமா. என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சிக்கனு மட்டன்னு எடுத்துட்டு வந்து சமைக்கணும்னு எங்கேயாவது ரூல்ஸ்ல யாராவது எழுதி வச்சிருக்காங்களா? சிக்கன் விக்கிற விலைக்கு அந்த காசை கொண்டு போனா ஒரு வாரத்துக்கு தேவையான அரிசி வாங்கிட்டு வரலாம். ஐயோ, நான்வெஜ் இல்லாம இன்னைக்கு என் தொண்டல இந்த சாப்பாடு எப்படிதான் இறங்க போகுதுன்னே தெரியல. டெய்லி நான்வெஜ் சமைச்சு குடுக்கற மாதிரி மாமியார நல்ல வழக்குள்ள போட்டுக்கணும். ஐயோ, இப்ப இதை எப்படிதான் சாப்பிடுறது அப்படின்னு அவனி அவளோட மனசுக்குள்ளேயே யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. மறுநாள் காலையில மாமியாரான சுசீலா தூங்கி எந்திருக்கும் போது அவங்க வீட்டு வாசல்ல பக்கத்து வீட்டு 2 கோழிங்க கொக்கரக்கோ அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த சத்தத்துக்கு சுசீலம்மா கோவமா எந்திரிச்சு வெளிய தூக்கத்துல வந்தாங்க. இது என்ன கோழிங்க இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்குங்க? ஹே சி, போங்க அந்த பக்கம். மனுஷனை நிம்மதியா தூங்க விடுறீங்களா? போங்க, சிச்சி, போங்க போங்க. மாமியாரு வெளிய அந்த கோழிங்களை திட்டிக்கிட்டு இருக்கும் போது அவனி வெளிய சந்தோஷமா ஓடி வந்தா. என்னத்த அதுங்கள அப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அதுங்க மந்திர கோழிங்கத்த. நானும் ரொம்ப நாளா நான்வெஜ் வேணும் வேணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்குதான் என்னோட கோரிக்கைய அந்த கடவுளே நேரா வந்து தீர்த்து வச்ச மாதிரி இந்த கோழிங்களை அனுப்பி வச்சிருக்கான். என்னடி நீ பேசுறது? எனக்கு ஒன்னும் புரியல. கோழி ரூபத்துல கடவுள் வரானா? ஆமாங்கத்த, நீங்களே யோசிச்சு பாருங்க. மார்க்கெட்டுக்கு போய் இந்த மாதிரி நாட்டுக்கோழிய வாங்கிட்டு வரணும்னா 1 கிலோ 1000 ரூபாய் கிட்ட வந்துரும். அதனாலதான் அந்த கடவுளே எனக்காக இந்த மாதிரி நாட்டுக்கோழிய அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க இப்போ இதுல ஒரு கோழிய அடிச்சு குழம்பு வச்சீங்கன்னா உங்களுக்கு காசும் மிச்சம், எனக்கும் உக்காந்து நல்ல நான்வெஜ்ஜ சாப்பிடலாம். எவ்வளோ பெரிய டபுள் ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்களா? அம்மா அவனி, நீ சொன்னது நல்ல ஐடியாமா. கோழிக்கு கோழியும் வந்துச்சு, காசும் மிச்சம். நீ சொன்னது சரிதான். இப்பவே இந்த ஒரு கோழி அடிச்சு இன்னைக்கு குழம்பு வச்சிடலாம். நாளைக்கு இன்னொரு கோழியை எடுத்து அடிச்சு குழம்பு வச்சிடலாம். ஆமா, ஊருக்குள்ள யாராவது வந்து எங்க கோழி வந்துச்சான்னு கேட்டா, அத்த யாரத்த வந்து கேட்க போறா? ஒருவேளை வந்து கேட்டாலும், உங்க கோழியா? உங்க கோழி இந்த பக்கம் எங்க வந்துச்சு, இங்க வரல அப்படின்னு நம்ம ஏதாவது பொய் சொல்லிடலாம். அப்படின்னா சீக்கிரமா அதுல ஒரு கோழிய புடிச்சுக்கோ, இன்னைக்கு நம்மளுக்கு பண்டிகை தான். மாமியாரே அப்படி சொன்ன உடனே அவனே ஒரு கோழிய புடிச்சு சீக்கிரமா கிச்சனுக்கு கொண்டு போய் அடிச்சு குழம்பு வச்சிட்டா. குழம்பு நல்ல கமகமான வாசனை வந்தது. அந்த கோழி குழம்பு வாசனை ஊர் முழுக்க பரவிச்சு. சுசீலாம்மாவும் ஃப்ரீயா கோழி கிடைச்சிருச்சுன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தாங்க. அதே நேரம் பார்த்து மாமனாரான குருவையா கவலையோட வீட்டுக்குள்ள வந்தாரு. அம்மா அவனி, நீ நேத்து அந்த சுப்பையா கிட்ட இருந்து 2 கோழிய வாங்கிட்டு வந்தியாமே, அதோட காசு சுரேஷ் கொடுப்பான்னு சொன்னியா. இப்ப நான் வழியில வரும்போது அவரு என்கிட்ட கேட்டாருமா, அதனால நானே அவருக்கு காசை கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ சுரேஷுக்கு போன் பண்ணிட்டு அவரு காசு கேட்டாருன்னா அப்பா கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிடுமா. மாமனார் வாயால அந்த வார்த்தையை கேட்கும்போது மாமியாரான சுசீலா தலைமையில கைய வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டாங்க. ஃப்ரீயா கிடைச்ச கோழிக்கு காசை கட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு நெஞ்சு வலியே வர மாதிரி ஆயிடுச்சு. உடனே கோவம் வந்து மருமக மேல. சுசீலா சமையல் அறையில சமைச்சுக்கிட்டு இருக்கிற அவனிகிட்ட வந்து, ஏ அவனி, நீ எவ்வளோ பெரிய ராட்சசிரி, கோழி லக்ஷ்மி ரூபத்துல வந்திருக்கு, அந்த கோழிய கடவுள் தான் அனுப்பி வச்சான்னு எதேதோ பொய் சொல்லி என் கையாலேயே புடிக்க வச்சிட்டியே. காசு செலவில்லாம கறி குழம்ப நான் சாப்பிடலான்னு பார்த்தா நீ என் கையாலேயே ஸ்கெட்ச போட வச்சிட்டியா? அத்த, நான் அது வந்து. என்னடி அது இதுன்னு எதை சொல்ற?
சரியான நான்வெஜ் பைத்தியண்டி நீ. என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நீ அத வீட்லயே உக்காந்துக்கிட்டு தின்னே தீக்கிறியா? கோழிங்க எல்லாம் வெளிய பூச்செடிங்களெல்லாம் திங்கிதுன்னு நான் திட்டிக்கிட்டு இருந்தா நீ கோழிய தூக்கி என் தலைமையில உட்கார வச்சு அறுத்துட்டியேடி. உன் மாமனாரு அந்த கோழிக்கு எவ்வளவு காசு கொடுத்தாருன்னு தெரியவே இல்ல. அது தெரிஞ்சா இன்னும் என் நெஞ்சே வெடிச்சிரும். இன்னையோட உன்னோட இந்த சிக்கன் இன்னைக்கே முடிச்சுக்கடி. இதுக்கப்புறம் இந்த வீட்ல சிக்கனை சமைக்க விடுவேனா? வீட்ல சுசீலாமா இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தா ஒரு பக்கத்துல அவனிக்கு ஐயோ இதுக்கப்புறம் சிக்கனையே சாப்பிட முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வந்தது. இதுக்கப்புறம் மாமியார் எங்க நான்வெஜ்ஜ சாப்பிட விட மாட்டாங்கன்னு கோவத்தோட அவனி கிச்சனுக்குள்ள இருந்து இந்த பக்கம் வந்து மாமியார இன்னைக்கு நான் யாருன்னு காட்டணும் அப்படின்னு முடிவெடுத்து வெளியே வந்து அவனி உடம்புல ஏதோ பேய் வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு, ஏ சுசீலா, என்ன யாருன்னுடி நினைச்ச நீ? நான் உன்னோட வீட்டு குலசாமிடி. எனக்கு கோழி குடுக்கறேன்னு நீ வேண்டிக்கிட்ட. ஆனா இது நாள் வரைக்கும் வேண்டுதல தீர்த்திருக்கியா? அதனால தாண்டி நான் உன்னோட மருமக உடம்புக்குள்ள வந்திருக்கேன். எனக்கு புடிச்ச மாதிரி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்பேற்பட்ட என்ன உன் மருமகளை திட்டுற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கியா? என்ன பார்த்து எதிர்பேச்சு பேசுறியா? எனக்கு கோழிய நீ குடுக்கல, இந்த வீட்டை நாசமாக்கிடுவேன். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டி. ஐயோ அம்மா தாயே, நீயா? நீன்னு தெரியாம உன்னை வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டேனே. இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நானே செஞ்சு கொடுக்கறேன். அதை தவிர நீங்க என் குடும்பத்துக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் செய்யாதீங்கம்மா. என் குடும்பத்தை நீங்க நல்லா வச்சிருங்கம்மா. நான் உங்களுக்கு வேண்டுதலை வச்சு என்னோட பிஸ்னாரி தனத்தினால எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அங்கே நின்னுக்கிட்டு இருந்த மாமனாரான குருவையா கூட, என்னடி இதெல்லாம்? உண்மையிலேயே மருமக மேல சாமி வந்துருச்சா, இல்ல மாமியாரோட பிஸ்னாரித்தனத்தை தூரமாக்குறதுக்காக நாடகம் ஆடுறாளா அப்படின்னு கேட்டாரு. அத கவனிச்ச அவனி நாடகம் ஆடுற மாதிரி மாமாவ அத்தை பாக்காத மாதிரி கண்ணு சைகை காட்டி நாடகம் ஆடுற அப்படின்னு கண் சைகை காட்டினா. மருமக செஞ்ச சைகைய பார்த்து மாமனார் புரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, ஆமா ஆமா, நம்ம மருமகளுக்கு உண்மையே சாமி வந்திருக்கு. அம்மா, நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறோமா, தயவு செஞ்சு எங்க குடும்பத்தை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனி உடனுக்குடனே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா. அத கவனிச்ச சுஷீலா குருவையா 2 பேரும் மருமகளை தூக்கிட்டு வந்து மெத்தையில படுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் சுசீலம்மா கிச்சனுக்கு வந்து கோழி குழம்ப நல்லா ருசியா செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் மேல எல்லாத்தையும் கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருந்த மருமகளான சுசீலா கிட்ட போய் மருமகளை எழுப்பி டைனிங் டேபிளுக்கு கூப்பிட்டாங்க. அவனி எதுவுமே தெரியாத மாதிரி தூக்கத்துல எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சா. அத்தை, எனக்கு என்னத்த ஆச்சு? உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நான் எப்படி அத்தை இங்க வந்தேன்? ஒன்னும் இல்லம்மா அவனி, நீ ரொம்ப டயர்டா இருந்தியா, அதனாலதான் நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட. அதான் உன்னை கூட்டிட்டு வந்து இங்க படுக்க வச்சோம். சரிம்மா, உனக்கு பசிக்குது இல்ல, வா. என்ன அத்தை சொல்றீங்க? அப்பல காசு அதிகமாச்சு அப்படின்னு திட்டினீங்க. ஆனா இப்போ நீங்களே என்ன நான்வெஜ் சாப்பிடவான்னு கூப்பிடுறீங்க? ஐயோ, நான் எங்கம்மா வேண்டான்னு சொன்னேன். இனிமே உனக்கு எப்போ என்ன வேணுமோ அது எல்லாமே கேட்டு சமைச்சு சாப்பிடு, சரியாம்மா? உனக்கு நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் தாயி. அத பார்த்த அவனி உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு, சரி அத்தை, இவ்வளவு நல்ல மனசு உங்களுக்கு எப்ப வந்ததுன்னு தெரியல. இருந்தாலும் அந்த கடவுளுக்கு தான் நான் என்னோட நன்றிய சொல்லணும் அத்தை. இப்படி அவனே உள்ளுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்து அந்த கமகமான வாசனை வர நாட்டுக்கோழி சமையல சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. கடவுளோட சாபத்துக்கு ஆளாயிடுவோம் அப்படின்னு சுசீல் அம்மாவும் அந்த கறி குழம்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. குருவையா கூட மருமகளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கறி துண்டு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சுரேஷ் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தான். டைனிங் டேபிள்ல சிக்கன் குழம்பு எல்லாரும் உட்காந்து சாப்பிடறத பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். கை கால் மூஞ்சி கழுவிக்கிட்டு சாப்பாடுக்கு வந்து உட்காந்து, அடடே, என்ன இது, இன்னைக்கு நம்ம வீட்டுல சிக்கன் குழம்பு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் இல்ல, அது வேற திங்கக்கிழமை. அடடே, எங்க அம்மா கூட உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்பா சுரேஷ், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எனக்கும் இன்னைக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருந்துச்சா, அதனாலதான் நானே சமைச்சேன். அப்படியாம்மா? சரி சரிம்மா, இருந்தாலும் இது எல்லாத்தையும் என்னால நம்ப முடியல. இருந்தாலும் சரின்னு ஒத்துக்கவும் முடியல. சொல்லுங்கம்மா, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அது என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? இதுக்குள்ள எந்த சூழ்ச்சியும் இல்ல. என் மருமக அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீ வாயை மூடிக்கிட்டு
செஞ்சு கொடுத்த சிக்கன் குழம்ப சந்தோஷமா சாப்பிடுறா, எதுவும் பேசாத. இப்படி அம்மாவே சொன்னதுனால சுரேஷும் மறு வார்த்தை கூட பேசாம சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்பி போயிட்டான். மத்தவங்களும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பெட்ரூமுக்கு போய் உக்காந்துக்கிட்டா அவனி. இப்படி அவனி ஆடின நாடகத்தினால மாமியாரும் அவனிக்கு பிடிச்ச மாதிரி சமையலெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்படி அன்னையில இருந்து அவனி உடம்பு மேல ஏதோ வந்த மாதிரி மாமியாருகிட்ட அது வேணும் இது வேணும்னு அவளுக்கு நினைச்ச நேரத்துல கேட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. இப்படி சுசீலம்மா கூட கடவுளோட சாபத்துக்கு எப்பவுமே ஈடாக கூடாது அப்படின்னு பயந்து போய் மருமக எந்தெந்த நேரத்துல என்னென்ன கேக்குறாளோ அதை எல்லாத்தையும் சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாமியாரு கூட அந்த ருசிக்கு அளவாட்டாயி அவங்களுக்கும் நான்வெஜ் இல்லனா சாப்பாடு இறங்கிக்கிட்டு இருக்கல. இத கவனிச்ச அவனி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இன்னொரு பிளான போட்டா. அப்பா, மாமியாரும் இப்ப நான்வெஜ் சாப்பிடுறதுல பழக்கமாயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் கூட விதவிதவா நான்வெஜ் குழம்ப சமைச்சு போடுறேன். அந்த ருசிக்கு மாமியார் இன்னும் மயங்கிடுவாங்க. நான்வெஜ் வேண்டான்னு சொன்ன வாயாலேயே நான்வெஜ் வேணும்னு சொல்லுவாங்க. நினைச்ச மாதிரியே அவனி மறுநாள் காலையில மாமியார்கிட்ட போய் மனசுல நினைச்ச மாதிரியே ரொம்ப பக்குவமா பேசினா. அத்த, நீங்க டெய்லி வேலை செஞ்சு செஞ்சு அசந்து போறீங்கல்ல, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நானே நான்வெஜ் சமைக்கிறேன் அத்த. சரிம்மா, நீ என்ன வேணாலும் செய். இப்படி அவனி அன்னையில இருந்து அவளே ஸ்வயமா கிச்சனுக்கு போய் நான்வெஜ்ல நாட்டுக்கோழி, மட்டனு, மீன் அப்படின்னு அவளுக்கு என்னென்ன சமையல் தெரியுமோ எல்லா சமையல செஞ்சு அசத்திக்கிட்டு இருந்தா. அப்பத்துல இருந்து பிஸ்னாரியா இருந்த மாமியாரு அன்னையில இருந்து நான்வெஜ் இல்லாம சாப்பிடுறதே இல்ல. சுசீலா என்ன சமைச்சு கொடுக்கறாளோ அந்த டேஸ்ட் படி அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை எல்லாத்தையும் கவனிச்ச குருவையா சுசீலாவை பக்கத்துல கூப்பிட்டு, என்ன சுசீலா இது, உனக்குள்ள இவ்ளோ மாற்றங்க ஏற்பட்டிருக்கு. காசை செலவு பண்றது அப்படின்னா உயிர் போற மாதிரி நினைப்ப. ஆனா இப்ப என்னடான்னா மருமக கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் சிக்கன் மட்டனு நான்வெஜ்ஜே சாப்பிடுற. ஐயோ, மெதுவா பேசுங்க. இது எல்லாம் எனக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? நம்ம வீட்டு குலத்தாய்க்காக. நம்ம மருமக நல்லா இருக்கணும்னா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி சமையல செஞ்சு போட்டே ஆகணுங்க. அந்த விஷயத்த கவனிச்ச மருமகளான அவனி மாமனாருகிட்ட வந்து, மாமா, எனக்கு புரிஞ்சு போச்சு. டெய்லி நான்வெஜ்னா செலவு உங்களுக்கு அதிகமாவுதுல. சரிங்க மாமா, வாரத்துக்கு ஒரு வாட்டியே நான் பழக்கப்படுத்திக்கிறேன். நான் உங்க கஷ்டத்தையும் புரிஞ்சுக்குவேன் மாமா. அதுக்குதான் மாமா இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு கட்டலான்னு நான் வந்திருக்கேன். சரிம்மா அவனி, நீ என்ன பண்றியோ பண்ணுமா அப்படின்னு சொல்லி போய் ஹால்ல உக்காந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவனி மறுபடியும் உடம்புல ஏதோ சாமி வந்த மாதிரி நாடகமாடி காத்துலயே அப்படியே ஆடிக்கிட்டு வந்து மருமகளை பார்த்த உடனே மாமியாரு எந்திரிச்சு நின்னு கைய கும்பிட்டு, இங்க பாருடி சுசீலா, நான் கேட்ட மாதிரி எனக்கு பிடிச்ச எல்லா சமையலையும் நீயும் செஞ்சு கொடுத்த. அதெல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு நான் திருப்தியா போக போறேன். நீங்க மனசுல நினைச்சது எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக செஞ்சு கொடுக்கறேன். இனிமே வாரத்துல ஒரு நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்ககிட்ட நான் வரப்போறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை நேரத்துல உங்க வீடு தேடி வரேன். மத்த நேரத்துல அனாவசியமா காசை செலவு பண்ணாதீங்க. இனிமே டெய்லி நான்வெஜ்ஜ பண்ணாதீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணாவே போதும். நான் உங்களை நல்லா வச்சிருக்கேன். சரி, நான் இன்னும் கிளம்புறேன். அம்மா தாயே, இனிமே நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேம்மா. நாங்க ஏதாவது தப்பு பண்ண மன்னிச்சிரு தாயி. உடனே அவனி மாமியார் சரின்னு சொன்ன உடனே உடம்புல ஏதோ வந்த மாதிரி மௌனமா நின்னா. இப்படி அன்னையில இருந்து வீட்டுல அனாவசியமா செலவெல்லாம் குறைச்சிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே நான்வெஜ்ஜை எடுக்கிறதுனால பணம் எல்லாம் சேவிங்ஸ் ஆச்சு அப்படின்னு அவனியும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டா. இனிமே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான்வெஜ் செஞ்சா போதும்னு அவனி செலவு குறைஞ்சிருச்சுன்னு குருவையா, வீட்ல இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சுரேஷ் அப்படின்னு எல்லாருமே நிம்மதியா வாழ்ந்தாங்க. அவனி நடத்தின ஒரு சின்ன நாடகத்தினால மாமியாரோட வீடு நான்வெஜ் வாசனையால சந்தோஷமா நிறைஞ்சு இருந்தது.